இந்த மேட்ச்க்கான ஸ்பெஷல் பிளேயர் திராவிஸ் ஹெட் இருக்காரு. திராவிஸ் ஹெட்டோட 150வது T20 மேட்ச். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல 350வது இன்னிங்ஸ் பிளே பண்ண போறாரு. ரின்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் IPL 50 மேட்ச் பிளே பண்ண போறாரு. ஸோ இந்த மேட்ச்க்கான ஸ்பெஷல் பிளேயரா 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா IPL 15வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி ஈடன் கார்டன் கிரிக்கெட் கிரவுண்ட் நடைபெறுதுங்க. சரி வாங்க இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி லோ பிக் பிளேயர்ஸ் வந்து யார் வராங்கன்னு சொல்லிடுறேன். எஸ்டர்டே மேட்ச்சில் லோ பிக் யார் வந்திருந்தாங்கன்னா டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ லோ பிக் பிளேயர்ஸை வந்து எப்படி எடுக்கணுன்றதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீம் உள்ளே போயிட்டு கிரியேட் டீம் டச் பண்ணிக்கோங்க. கிரியேட் டீம் டச் பண்ணதாலுமே பாஸ் லைனை பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்டட் பை நீங்கள் டச் பண்ணிங்கனாவே பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் பிக் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் யார் யாரெல்லாம் எடுக்கலாம்னா லோ பிக்கில் அன்சாரி இருக்கார் பாருங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க அபினவ் மனோகர் இருக்காரு. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து சன்ரைசர்ஸ் பக்கம் 3 பிளேயர் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு. அடுத்து ரமன்தீப் சிங் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ரின்கு சிங் இருக்காரு. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து நமக்கு இந்த 6 பிளேயர் கிடைச்சிருக்காங்க. இந்த 6 பிளேயர் வந்து யாரெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர் இருப்பான்னு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு டெமோவாக நான் காட்டுறேன். லோ பிக் பிளேயர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப்டர் லைன் அப். சரிங்களா? லைன் அப் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக லோ பிக் பிளேயர்ஸ்ன்றவங்க கிடைப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயரில் யாரெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியனில் சொல்லிடுறேன். இந்த 6 பிளேயர் ரின்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் 50வது IPL மேட்ச் பிளே பண்ண போகிறாரு. இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிகிறாரு. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேரும் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரியுறாங்க. சரிங்களா? ஸோ இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு விக்கெட் கிடைக்குது. அது 2வது விக்கெட் கிடைக்கிறது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மனோகர், ரமன்தீப் சிங்லாம் இவங்க பிளேயர் ரேட்ன்றது கம்மியாக தான் இருக்குது என்னோட ஒப்பீனியனில். சரிங்களா? ஸோ வாங்க டாப் 6 வந்து யாரெல்லாம் வராங்கன்ற சொல்லியிருந்தேன். அதே போல் நேற்று டாப் 6 தான் கேப்டன் வரும்னு சொல்லியிருந்தேன். ஜாஸ் பட்லர் கேப்டனாக வந்திருந்தார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வாங்க இந்த மேட்ச்சில் யார் அந்த டாப் 6 பிளேயர்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே இருக்கக்கூடிய டாப் 6 பிளேயர்ஸ் இவங்க தான் இருக்காங்க. இந்த 6 பிளேயரில் விக்கெட் கீப்பரில் எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர் எப்படி எடுக்கலாம்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு வர டீமில் இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பரில் ஃபஸ்ட்டு SRH பேட் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் இஷான் கிஷானை ட்ராப் பண்ணி பாருங்கள். இதே KKR ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்கன்னா டிக்காக்கை ட்ராப் பண்ணி பாருங்கள். சரிங்களா? என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா டிக்காக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா பிளேயர் செலெக்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் திராவிஸ் ஹெட் 150 மேட்ச் வந்து ப்ளே பண்ண போறாரு. நெக்ஸ்ட் சுனில் நரேன் வந்து 350 இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ண போறாரு. சரிங்களா? ஸோ வாங்க பிளேயர் செலெக்ஷனை பார்க்கலாம். பிளேயர் செலெக்ஷன் சொல்லிடுறேன். இந்த 6 பிளேயரில் நான் யாரை ஸ்கிப் பண்ணுறேன்னா என்னோட ஒப்பீனியனில் டிகாக் மேலே மட்டும் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். சரிங்களா? பிளேயர் செலெக்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுலரில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி இருக்கார் இல்லைங்களா? இவர் சேசிங்கில் பண்ணும்போது மோஸ்ட்லி ஃபேண்டசி டீமுக்குள்ளே கம்பல்சரி வந்துடுறாரு. சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக மேபி நீங்கள் KKR வந்து சேசிங் வராங்கன்னா நீங்கள் வருண் சக்கரவர்த்தியை மஸ்ட்டாக யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க. அடுத்தது பேட் கமின்ஸ் இருக்கார். பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் சேசிங் வரும்போது கண்டிப்பாக இவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரல. அதுக்கான வாய்ப்புன்றது குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? மேபி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பேட் கமின்ஸை மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் சமி இருக்கார். சமியை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கம்பல்சரியாக KKRக்கு எதிராக பர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஃபேண்டசி டீமுக்குள்ளே வராரு. ஸோ இவரை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹர்ஷத் ராணா இருக்காரு. ஹர்ஷத் ராணாவும் ஸோ நீங்கள் வந்து 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பர்த் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹர்ஷல் பட்டேல் இருக்கார். ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் சேசிங்கோட இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது சேசிங் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் சேஸ் பண்ணுறாங்க சன்ரைசர்ஸ் அப்படின்னா நீங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இந்த மேட்ச்சில் இவருக்கான ரெக்கார்ட்ஸ் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கான இவரோட ரெக்கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 3 விக்கெட் எடுத்தாருன்னா இவர் 250 விக்கெட்டுகளை வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ நீங்கள் ஹர்ஷல் பட்டேல் லோ பிக்காக இருக்காரு, யூஸ் பண்ணி பாருங்கள். அன்சாரியை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் இந்த மேட்ச் அதே அளவு பர்ஃபார்மன்ஸ் வருமானது ஒரு டவுட் தான். பட் பவுலிங்ன்றது எக்கனாமிக்கலாக தான் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் தான் கிடைக்குது. அதுக்கு மேலே இவருக்கு விக்கெட்ஸ்ன்றது கிடைக்கல. சரிங்களா? ஆவரேஜாக விக்கெட்ஸ் எடுத்தால் கூட ஒரு 30 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரிங்களா? ஆல்ரவுண்டரில் பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் இருக்காங்க. சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் 350வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா? இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக்காக தான் இருப்பேன் என்னோட ஒப்பீனியனில். அதே போல் சேசிங் வராங்க KKR அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து சுனில் நரேனை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அபிஷேக் சர்மா இருக்கார். அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ
மோஸ்ட்லி ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரல சரிங்களா. இதே சேசிங் பண்ணுறாங்கன்னா கம்பல்சரியாக ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா இவர் வேணும்னே அவுட் ஆகலை சரிங்களா. ஸோ ரன் அவுட் தான் இருந்தார். ஸோ இந்த மேட்ச் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மேட்ச் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிதேஷ் ரெட்டி இருக்காரு. நிதேஷ் ரெட்டி வந்து இந்த மேட்ச்சை ஸ்கிப் பண்ணிக்க சரிங்களா. வென்யூ சப்போர்ட்டும் இல்லை, எடிட்டோரியல் சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அதனால் இந்த மேட்ச் நீங்கள் நிதேஷ் ரெட்டியை கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் எல்லாம் ஆண்ட்ரே ரசல் இருக்காரு. ஆண்ட்ரே ரசலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சேசிங் சரிங்களா. ஸோ ரெண்டுத்துலையுமே ஓகே தான். ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான் இருப்பார். கம்பல்சரியாக வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ ரசலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 150 T20 மேட்ச் ப்ளே பண்ண போகிறாரு. இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்கள். அதாவது கேகேஆருக்கு எதிராக விளையாண்ட மேட்ச்சில் ஒரே ஒரு டைம் மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப 75 ரன் அடிச்சிருக்காரு. மீதி எந்த டைமுமே இவர் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்ததே கிடையாது டிராவிஸ் ஹெட். அதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்று வைபவ் வரோரா இல்லைனா ஸ்டார்சி இந்த போல் நல்ல பிளேயர்ஸ் கிட்ட வந்து டக்குன்னு அவுட் ஆயிரும் சரிங்களா. இதுதான் இவரோட வீக்னஸாக இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் சைடு வந்து ஸ்டார்சியில் வந்து கிடையாது சரிங்களா. ஸோ கேகேஆர் டீம்லேயே அவர் வந்து இல்லை ஸ்டார்சி. ஸோ அது வந்து கேகேஆருக்கு ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். ஸோ இந்த ரீசனை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தான் இருப்பார் இந்த மேட்ச்சில் சரிங்களா. இவர் சைனாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அஜன்கே ரஹானே இருக்கார். அஜன்கே ரஹானே பொறுத்த வரைக்கும் 8-8 வந்து கிட்டத்தட்ட 478 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு. இப்போ 22 ரன் அடிச்சார்னா இவர் வந்து 8-8 வந்து 500 ரன்னை வந்து ரீச் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அஜன்கே ரஹானே வந்து மேபி நீங்கள் பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் இவங்களாம் வந்து ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் ரஹானே வந்து பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரகுவன்சி இருக்கார். ரகுவன்சியை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, கேகேஆரோட டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ரகிள் ஆனதுனால தான் ரகுவன்சி மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே வராங்க. மேபி டாப் ஆர்டரே வந்து சைன் ஆகிட்டாங்கன்னா இவங்களோட வாய்ப்புகள்ன்றது குறைவாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க, வெங்கடேஷ் ஐயர்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங் வந்து என்னோட டீமில் வந்து பிக் பண்ணி பார்க்குறேன். 50 IPL மேட்ச் ப்ளே பண்ண போகிறாரு. அதே போல் 3 6 அடிச்சார்னா இவர் வந்து 50 6 வந்து ரீச் பண்ணுவார் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இவருக்கான ரெக்கார்டாக இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மனீஷ் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் வராரு ப்ரோ, இவரை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் சரிங்களா. இவர் வந்து மோஸ்ட்லி வென்யூ ரெக்கார்டு இல்லை, எடிட் ரெக்கார்டும் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மனோகரும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் இருக்காங்க சரிங்களா. ஸோ ஹை பர்சன்டேஜ்லேயே வந்து 2 பிளேயர் இருக்காங்க. இந்த 2 பிளேயரில் வந்து கண்டிப்பாக ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆகுங்கிறது என்னுடைய ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி எடுக்கலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபஸ்ட்டு வர டீமில் இருக்கக்கூடிய இந்த விக்கெட் கீப்பரை நீங்கள் கட் பண்ணிங்க சரிங்களா. ஸோ கேகேஆர் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா டிகாக்கை கட் பண்ணி பாருங்கள். இதே SRH ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்கன்னா இசான் கிசானை கட் பண்ணி பாருங்க சரிங்களா. இதுதான் ஒரு சின்ன ட்ரிக்கு. எஸ்டர்டே மேட்ச் கூட நான் சால்ட் இந்த கெஸிங்கில் தான் சொல்லியிருந்தேன். சால்ட் வந்து ஃப்ளாப் ஆயிருந்தார் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னா ஹென்ரிக் கிளாசன் இருக்காரு. ஹென்ரிக் கிளாசனை பொறுத்த வரைக்கும் சேசிங்லாம் யூஸ் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் மோஸ்ட்லி இவர் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரல சரிங்களா. ஸோ காமனாக வந்து சொல்லணும்னா மோஸ்ட்லி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த 2 பிளேயர் தான் வந்து சிவிசியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. டிராவிஸ் ஹெட், சுனில் நரேன் இவங்க 2 பேர் தான் வந்து சிவிசியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச் இவங்க 2 பேருமே வந்து வரமாட்டதான வாய்ப்புகள் இருக்குது. நாமளும் வந்து இவங்களவே சிவிசியாக பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ 2 பேருமே சைன் ஆவாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ வாங்க என்னோட ஃபைனல் டீமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபைனல் டீம் நான் இதுதான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் சரிங்களா. ரெக்கார்டு வைஸ் தான் செக் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டீமில் வந்து 11th ஆப்ஷனாக யாரை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஹானே தான் கொடுக்குறேன் சரிங்களா. 11th ஆப்ஷனாக ரஹானே கொடுக்குறேன். மேபி ரஹானே வந்து நீங்கள் பிடிக்கலாம், அந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயரோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பேட் கமின்ஸோ இது போல் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி விக்கெட் கீப்பரில் வந்து யாராச்சும் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் நான் லோ பிக் பிளேயர்ஸை எடுத்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அந்த லோ பிக் பிளேயர்ஸை வந்து மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாகும் சரிங்களா. ஸோ லோ பிக் பிளேயர்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் கேகேஆர் சைடு வந்து வைபவ் வரோரான்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருப்பார். அந்த பவுலரை வந்து நீங்கள் மேபி கேகேஆர் சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ கேகேஆர் சேசிங் பண்ணுறப்போ மோஸ்ட்லி வைபவ் வரோரா வந்திருக்காரு, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.